வணக்கம் உறவுகளே, வழக்கம் போல் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை நம்ம பலவார சந்தை தான் வந்திருக்கோம். இன்னைக்கு கிளைமேட்டும் கொஞ்சம் நல்லதாக இருக்குது. ஸோ இந்த வாரம் சந்தையில் என்னென்ன பொருள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ நேற்று நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக மழை பெஞ்சுது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் கடைலாம் ஓப்பன் ஆகுது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க பாருங்கள், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்டலோட இது எல்லாமே வந்து இந்த மாதிரி கழட்டி தான் எடுத்துகிட்டு வருவாங்க. எடுத்துகிட்டு வந்து இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம சந்தைக்குள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் நம்ம கண்ணில் பட்டது இந்த கடை தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேப்பர் கார்டெல்லாம் ஒரு சிலது வச்சுருந்தாங்க. பார்க்க கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான பொருள் இருந்தது. இது என்ன அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரிட்ஜு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காரில் வச்சு யூஸ் பண்ணுறது. அதை வந்து நம்ம எங்கேனாவது டூர் போகிறோம், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து கூலிங்காகவே நான் தண்ணி குடிப்பேன், ஜூஸ் குடிப்பேன், அந்த மாதிரி ஆளுங்களுக்காக வந்து காரில் வச்சு யூஸ் பண்ணுற அது ஃப்ரிட்ஜ் இது. ஸோ இதுக்கு அந்த சார்ஜிங் அந்த பவர் கேபிளுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த காரில் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதனுடைய ரேட்டு கேட்டோம், 800 சொன்னாங்க. இது ஒர்க்கிங் கண்டிஷன் தானா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா PS2 வாங்கியிருந்தார். ஸோ இந்த PS2 வந்து செட்டாகவே இருந்தது, பாக்ஸு பீஸாகவே. பெரும்பாலும் வந்து பாக்ஸு பீஸாக கிடைக்கிறது வந்து ரேர் தான். ஸோ நம்ம நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸு பீஸாக வாங்கியிருந்தார். அந்த மெமரி கார்டு, ஜாய்ஸ்டிக்கு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த PS2 எல்லாமே செட்டாக வாங்கியிருந்தாங்க. பட் வந்து இது ஒர்க்கிங் கண்டிஷனாக என்னன்னு தெரியல. அவருடைய ஓன் ரிஸ்கில் தான் வந்து அவர் எடுத்திருக்காரு. இதுவும் கூட சில கேம் சீடியும் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தார். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு லேப்டாப் ஒன்று கிடைச்சிது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஐபால் பிராண்டோட இது. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸில் ரன் ஆகாது, குரோம் OSல ரன் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா ஒரு நார்மலாக வந்து நம்ம எக்ஸல், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெயில் பார்க்குறது, யூடியூப் பார்க்குறது, அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது செட் ஆகும். பட் விண்டோஸில் மாதிரி நம்ம எடிட் பண்ணுறது அந்த மாதிரி இதுக்கெல்லாம் இது சுத்தமாக செட் ஆகுது. அடுத்ததான் நம்ம நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த JBL ஸ்பீக்கர் வாங்குறதுக்கு எடுத்திருந்தாரு. ஸோ ரேட்டு கேட்டு ஒரு 300 கிட்ட சொன்னாங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட ஆன்லைன் பேமெண்ட்லாம் இல்லை அப்படின்ட்டாங்க. பட் நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா சரி இதை வாங்கலாம் சொல்லி செக் பண்ணி பார்த்தோம், சுத்தமாக ஒர்க் ஆகவே இல்லை. ஸோ இது வாங்குறதுக்கு கொஞ்சம் வேஸ்ட்டு தான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆன்லைன் பேமெண்ட்டும் இல்லைன்ட்டாங்க, கேஷ் நம்மக்கிட்ட கிடையாது. அதனால் நம்ம இதை வச்சுட்டோம். இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த லேப்டாப்போடைய சார்ஜர் அந்த மாதிரிலாம் வச்சு சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ என் கையில் இருக்க இந்த JBL ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாத என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரில. நம்ம நண்பர்கள் ஒரு சிலர் வந்து சொன்னாங்க இது வந்து ஒரிஜினல் கிடையாது, காப்பி தான் அப்படின்னாங்க. பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுட் இருந்தது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரிஜினல் மாதிரி தான் இருந்தது. ஸோ இது ஒரிஜினலாக காப்பியாக என்ன அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த PSPயும் வந்து நம்ம வாங்கியிருந்தோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே கொஞ்சம் மோசமான கண்டிஷனில் தான் இருக்குது. பட் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் பார்க்க நல்லா இருந்தது. நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக இந்த PSP கேட்டுட்டு இருந்தார். அதனால் வந்து இதை வாங்கிட்டோம். இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா PS3 வச்சுருந்தாங்க, 2 வச்சுருந்தாங்க. ஒன்று ஸ்லிம்மு, இன்னொன்று நார்மலு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4000 அப்படி சொல்லி சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பவர் கேபிள் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஜாய்ஸ்டிக்குமே நம்ம எடுத்து செக் பண்ணி பார்த்தோம், கொஞ்சம் மோசமான கண்டிஷனில் இருக்க மாதிரி தான் இருந்தது. பட் அந்த PS3லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேம் சீடியெல்லாம் கூட வச்சுருந்தாங்க. பட் நம்ம வந்து செக் பண்ண முடியாது, ஏன்னா நமக்கு அந்த பவர் கேபிள் இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ண முடியும். அந்த கடைக்காரர் வந்து ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் சொன்னார். பட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செக் பண்ணி பார்த்தா வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ நம்ம அப்படியே வச்சுட்டு அடுத்த கடைக்கு வந்துட்டோம். இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த டேப் ரெக்கார்டர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா SMPS அந்த மாதிரிலாம் இருக்கும். பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் சுத்தமாகவே இல்லை. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீக்கிரமாக வந்துட்டோமா இல்லை வந்து ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இல்லையா அப்படின்னு தெரில. ஏன்னா வந்து சுத்தமாகவே இல்லை. இந்த கடையில் வந்து எக்கச்சக்கமான பொருட்கள் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இது என்ன டிவைஸ்னே தெரில. மேபி வந்து இந்த அட்டண்டன்ஸ்லாம் வைப்பாங்கள்ல பெரும்பாலும் இந்த ஆஃபீஸ்லலாம், அந்த மாதிரி டிவைஸாக என்னன்னு தெரில. ஸோ நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இப்போ என் கையில் இருக்க இந்த PS4 உடைய ஜாய்ஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் ரசிக் ப்ரோ வாங்கியிருந்தாரு. ஸோ இது ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. பார்க்க நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பவர் கேபிள் கொடுத்து நம்ம செக் பண்ணி பார்த்தோம், அந்த லைட் வந்து பிளிங்க் ஆகுது. மேபி ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் இருக்கலாம். அது வந்து அவர் செக் பண்ணி பார்த்துட்டு வீடியோவாக போடுறோம் அப்படி சொல்லியிருக்காரு. ஆனால் பார்க்க நல்லா டிஃப்ரெண்ட்டாக அது. இந்த மேலே இருக்க அந்த பிளாக் கலர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக்கிங் பேட் அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தார். ஸோ அடுத்ததாக இன்னொரு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த BlackBerry ஒயிட் கலர் ஃபோன் ஒன்று இருந்தது. ஸோ ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 500 கிட்ட சொன்னாங்க. பட் ஒர்க் ஆகுமா என்ன அப்படின்னு சொல்லி தெரியல, நம்ம எடுத்து செக் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிட்டார்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. 3 கிட்டார் இருந்தது. ஸோ இது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 4000, 3000, 2000 அப்படி சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டாக சொல்லிட்டு இருந்தாங்க. பார்க்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புதுசு மாதிரி தான் இருந்தது. கண்டிஷனும் நல்லா தான் இருந்தது. இந்த ஒயிட் கலர் கேமராலாம் பார்க்க நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த கோயிலோடைய இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்க நல்லா இருந்தது டிஃப்ரெண்ட்டாக.
ஸோ இது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இன்னும் ஒன்று இருந்தது. அது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் ஒன்று இருந்தது. ஆக்சுவலாக இது என்ன பாக்ஸ்னு தெரியல, நம்ம செக் பண்ணி பார்த்தோம், எந்த டீட்டெயிலுமே இல்லை. இதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டிலலாம் யூஸ் பண்ணுற அந்த மீட்ரு பாக்ஸ் எல்லாம் கூட வச்சுருந்தாங்க. ஸோ இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு CPU, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இன்னொரு பாக்ஸ் இருந்தது. ஸோ இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டீட்டெயிலுமே இல்லை. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்பீக்கர் பாக்ஸ்ன்ற மாதிரி தான் சொன்னாங்க. நம்மளும் சுற்றி சுற்றி தேடி பார்த்தோம், பட் அந்த ஸ்பீக்கர் இருக்கிற மாதிரியான எந்த ஒரு அடையாளமும் தெரியல. பட் அந்த கனெக்ட் பண்ணுற போர்ட்டு மட்டும்தான் இருந்தது. அதே கடையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோனியோட ஐஃபை சிஸ்டம் இருந்தது. ஸோ இந்த 2 ஸ்பீக்கருமே வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். பார்க்க நல்லா டிஃப்ரெண்ட்டாக பெருசாக இருந்தது. பட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒர்க்கிங் கண்டிஷன் என்ன அப்படின்னு தெரியல. நம்ம அப்படியே அடுத்த கடைக்கு வந்துட்டோம். இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பசங்க ஓட்டுற மாதிரியான அந்த ஜீப் ஒன்று இருந்தது. பார்க்க நல்லா பெருசாக இருந்தது. இதை நம்ம வாங்கினாலுமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போகிறது கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயம் தான். இதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலெல்லாம் யூஸ் பண்ணுற அந்த பெரிய அடுப்புலாம் இருந்தது. ஸோ இந்த கடையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக் இப்போ தான் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டோமா இல்லை கடை லேட்டாக ஓப்பன் பண்ணுறாங்களான்னு தெரியல. ஸோ கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெயின் வர மாதிரி தான் இருந்தது. ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஓப்பன் பண்ணாமல் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தாங்க. ஸோ பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 4000 ரூபா 5000 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நான் செக் பண்ணி காமிக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததாக ஒரு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த சிடி போடுற சிடி வாக்மேன், அதுக்கப்புறம் வந்து கேசட் போடுற மாதிரியான வாக்மேன் இதெல்லாம் இருந்தது. இது ஒரு பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செக் பண்ணி பார்த்தோம், ரெண்டுமே ஒர்க் ஆகலை. அதனால் நம்ம அப்படியே வச்சிட்டோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த மானிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா போன வாரமே நம்ம பார்த்தோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதில் கிராக் ஆகிருந்த மாதிரி தான் இருந்தது. அது போலரைஸ் ஷீட் போன மாதிரி இருந்தது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா வாங்கலை யாரும், அப்படியே தான் இருக்குது. அடுத்ததாக இந்த ஒரு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான போர்டு ஒன்று இருந்தது. ஸோ இந்த போர்டு வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஏதோ ப்ராஜெக்ட் செஞ்சுருக்காங்க, அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேமு, அப்புறம் வந்து காலேஜ் டீட்டெயிலாம் வந்து போட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் இது எந்த மாதிரியான ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு தெரியல. பார்க்க நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அடுத்ததாக ஒரு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தையல் மிஷின் வந்து ஃபுல்லாகவே செட்டாக வச்சுருந்தாங்க. ஒரு நண்பர் வந்து ஆல்ரெடி கேட்டிருந்தாங்க இந்த தையல் மிஷின் பற்றிலாம் சொல்லுங்கன்ட்டு. பட் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடைக்காரர் இல்லை. இதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டபுள் பெட்டெலாம் வச்சுருந்தாங்க. ஸோ பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோல்டபுள் பெட்லாம் வந்து ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி இடத்துலலாம் யூஸ் பண்ணுவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரேட்டர்ஸ்லாம் கூட வச்சுருந்தாங்க. இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேட்டு கேட்கலாம் பார்த்தா கடையில் வந்து ஆள் இல்லை. ஸோ இது ஒர்க்கிங் கண்டிஷன் மாதிரி தெரியல. நம்ம எடுத்து மறுபடியும் ரெடி பண்ணுற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த வீடியோ ரெக்கார்டர், அதுக்கப்புறம் கேமரா, அதுக்கப்புறம் வித்தியாசமான ஸ்பீக்கர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ்லாம் வந்து ஜென்ரலாக அந்த ஆடிட்டோரியம் அந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுற ஸ்பீக்கர் தான் நினைக்கிறேன். ஸோ நம்ம அப்படியே அடுத்த கடைக்கு வந்துட்டோம். இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் ரெக்கார்ட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. நான் இதுவரையிலும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ரெக்கார்ட்ஸ் வந்து பலவர சந்தையில் பார்க்கல. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நம்ம வர நேரத்தில் இருக்காது. வந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா காலி ஆகிடும், யாருன்னா எடுத்துருவாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஓப்பன் பண்ணுறதுனால நிறையா எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. அது பீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 300 ரூபா 400 ரூபா அந்த ரேஞ்சு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த வந்து வண்டியை பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு, இப்போ தான் ஸ்டாக்லாம் வந்து இறக்கி வச்சுட்டு இருந்தாங்க. இந்த சோனியோட ஹோம் தேட்டர் வந்து நம்ம ரேட்டு கேட்டோம், 5000 கிட்ட சொன்னாங்க. ஒர்க்கிங் கண்டிஷன் தானா. இந்த கடையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த PS2 அதுக்கப்புறம் PS3 இது எல்லாமே செட்டாக வச்சுருந்தாங்க. ஸோ இதனுடைய ரேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 5000 4000 அந்த ரேஞ்சு சொல்கிறாங்க. பட் வந்து இங்கே செக் பண்ணி தான் வச்சுருக்கேன் தம்பி, நல்லா ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் அந்த வித்தியாசமான கார் ஒன்று இருந்தது. இது பார்க்க நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, நம்ம வாங்கலாம் அப்படி சொல்லி பார்த்தோம். பட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ரிமோட் இல்லை, இது மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த டோரு அதுக்கப்புறம் வந்து மேலே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் இருந்தது ஓப்பன் பண்ண. பட் வந்து ரிமோட் இல்லாமல் இது வாங்குறது வேஸ்ட் தான். அதுக்கப்புறம் நம்ம நண்பர் ஒருத்தர் இந்த ரெக்கார்ட் பிளேயர் வந்து கேட்டுட்டு இருந்தார். இது வந்து போன வாரமே பார்த்தோம் சோனியோட இது. ஸோ இப்போ ஃபைனலாக எவ்வளோக்கு தரீங்க அப்படி சொல்லி பேசிட்டு இருந்தார், வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து அவங்க ரேட்டு கொஞ்சம் கம்மி பண்ணுற மாதிரி இல்லை. 3000 இல்லை 3500 சொன்னாங்க. அது ஆல்ரெடி வேறு டேமேஜ் ஆயிருந்தது, அதனால நம்ம ரிஸ்க் எடுக்கல, அப்படியே வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து இந்த CPU வந்து ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தார். ஹார்ட் டிஸ்க்கு அதுக்கப்புறம் மதர் போர்டு எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படி சொல்லிட்டு. இந்த கடையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃபோன்ஸ், அதுக்கப்புறம் டேப்பு, லேப்டாப்பு அந்த மாதிரியான பொருட்கள் நிறையா வச்சுருப்பாங்க. ஸோ நமக்கு வந்து நிறைய மியூசிக் பிளேயர்ஸ் வந்து இந்த கடையில் கிடைக்கும். நமக்கு எதாவது தேவைப்படுற மாதிரி இந்த கடையில் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தோம். பட் இந்த வாரம் வந்து ஸ்டாக் ரொம்ப கம்மி தான். பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கு எடுத்து வைக்கல, எடுத்து வச்சது மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் கம்மியான ஸ்டாக் மாதிரி தான் இருந்தது. ஸோ அதனால் நம்ம அப்படியே அடுத்த கடைக்கு வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவர் பேங்க் எடுக்க வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ க்ரௌடு இருக்குது பாருங்கள். ஸோ இந்த பவர் பேங்க்குக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே மவுஸ் குறையாது, அந்தளவுக்கு வந்து க்ரௌடு இருந்துகிட்டே இருக்கும். அப்புறம் இந்த டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போன வாரம் பார்த்தோம், பட் வந்து வேறு கடையில் பார்த்தோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்புட்டு அவுட்புட்டு ரெண்டுமே வீடியோ அவுட்புட்டு அது மாதிரிலாம் இருக்குது. பட் இது என்ன டிவைஸ்னே தெரில, எதுவுமே மென்ஷன் பண்ணலை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிவிடி பிளேயர்ஸ், அதுக்கப்புறம் அந்த பழைய யூஸ் பண்ண பேக்கு அதெல்லாம் கூட வச்சுருந்தாங்க. இந்த சோனியோட டாக்கிங் ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கடையில் இருக்குது.
இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கினா வந்து டேரெக்டாக யூஸ் பண்ண முடியாது. இந்த ஆப்பிள் ஐபேடில் இருக்க அந்த இது மாதிரி தான் வந்து நம்ம இதை ஃபிட் பண்ணி பார்க்க முடியும். ப்ளூடூத்தில் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து யாரும் வாங்குறதில்ல. இப்போ என் கையில் இருக்க இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊதுவத்தி ஸ்டாண்டு தான். ஸோ பெரும்பாலும் அந்த ஊதுவத்தி எரிஞ்சதுக்கப்புறம் அந்த சாம்பல்லாம் கீழே விழுன்றதுனால வந்து இந்த மாதிரி ஸ்டாண்டில் வச்சு இது பண்ணுவாங்க. பார்க்க நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த டாய்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வாஷபிள் தான். இது வந்து நம்ம வாஷ் பண்ணி யூஸ் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க புதுசு மாதிரியா இருக்கும். ஸோ எதுவுமே டேமேஜ் கிடையாது. பெரும்பாலும் வந்து குழந்தைங்களுக்குலாம் வாங்கிட்டு போகிறவங்க அதை வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இந்த பிளிப்ஸோடைய ஹோம் தேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க நல்லா இருந்தது. ஸோ இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணியே கொடுத்துருவாங்க. அதே மாதிரி ஒர்க் ஆகலைன்னா ஒர்க் ஆகலன்னு சொல்லிடுவாங்க. இந்த கடையில் நிறைய வால் கிளாக்லாம் வச்சுருந்தாங்க. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டிசைனாக வச்சுருந்தாங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷன் மாதிரி தான். எதிர்பார்த்த அளவுக்கு இந்த வாரம் வந்து பெருசாக எதுவுமே கிடையாது. பெரிய ஏமாற்றமாக தான் இருந்தது. ஏன்னா இன்னைக்கு முகரம் பண்டிகை வேறு இருந்தது. அதனால் க்ரௌட் அதிகமாக வரும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கு நிறையா இருக்கும்னு நினச்சேன். பட் அந்த அளவுக்கு வந்து ஹெவியாக இல்லை. இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டாய்ஸ்லாம் இருந்தது. இது எல்லாமே வந்து புதுசு தான், எதுவுமே யூஸ்டு கிடையாது. நிறைய அந்த டாய்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிறைய அந்த சார்ட்லாம் எல்லாம் வந்து அனிமல்ஸ், பேர்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஷேப்ஸ், அந்த மாதிரிலாம் குழந்தைங்க விளையாடுற மாதிரியான நிறைய பொருட்கள் இருந்தது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 3 பீஸ் 100 ரூபீஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம அப்படியே அடுத்த கடைக்கு வந்துட்டோம். இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்டான ஸ்பீக்கர்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் அந்த மாதிரிலாம் நிறைய வச்சிருந்தாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டு பார், அதுக்கப்புறம் வந்து அந்த ஹெட் லேம்ப்லாம் கூட சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. பெரும்பாலும் இந்த வயல் வேலைக்கெல்லாம் போகிறவங்க வந்து நைட் டைமில் போகிறவங்க இந்த மாதிரி ஹெட் லேம்ப்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டிக்காக யூஸ் பண்ணுற அந்த ஹெட் லேம்ப்பு புதுசாகவே வச்சுருந்தாங்க, பாக்ஸு பீஸாகவே. ஸோ அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்வானோடைய 2 அந்த ரேடியோ வச்சுருந்தாங்க. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க நல்லா எந்த ஒரு டேமேஜுமே இல்லாத மாதிரி தான் இருந்தது. அப்படி இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பழங்கால பொருட்கள்லாம் வச்சுருந்தாங்க. அந்த விளக்கு, அதுக்கப்புறம் வந்து அந்த இடியாப்பம் முடியறது, அந்த மாதிரி நிறைய பொருட்கள் வச்சுருந்தாங்க. இது வந்து எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து ரேட்டு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் எடுக்கிற பொருள் எந்த அளவுக்கு வெயிட்டாக இருக்கோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் கத்திரிக்கோள் மாதிரி இருக்குல்ல. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெரும்பாலும் இந்த செடியெலாம் வெட்டுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. பட் வந்து நம்ம ஊரில் வந்து இதெல்லாம் எப்படின்னு தெரியல. ஃபாரின் கண்ட்ரிஸ்லாம் வந்து நிறைய இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. பெரும்பாலும் தோட்டம் அதிகமாக இருக்கவங்க இந்த மாதிரியான பொருட்கள்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அடுத்ததாக ஒரு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்காய் பிராண்டோடைய ஹைஃபை சிஸ்டம், அதுக்கப்புறம் டிவி, இது ரெண்டுமே வச்சுருந்தாங்க. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா போன வாரம் இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சேல் ஆகாமல் தான் இருக்குது. ஸோ இந்த பிலிப்ஸ் பிராண்டோடைய ரேடியோ பாருங்களா, இதுவுமே பார்க்க நல்லா இருந்தது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் சிடி போடுற மாதிரி மட்டும்தான். இதில் வந்து கேசட்லாம் போட முடியாது. ஸோ அடுத்ததுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய அந்த டேப் ரெக்கார்டு, அதுக்கப்புறம் ஒரு சில அந்த சவுண்டு பார் அது மாதிரிலாம் கூட வச்சுருந்தாங்க. எல்லாமே வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. நமக்கு வந்து தேவைப்படுற மாதிரி இந்த கடையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் பெரும்பாலும் கிடைக்கல. ஸோ நீங்களே பாருங்கள் உங்களுக்கு எதாவது தேவைப்படுற மாதிரி இருக்கா அப்படிங்கிறது. ஸோ இந்த ஷேவிங் மிஷின் வந்து எடுத்து பார்த்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ரீசார்ஜபிள் பேட்டரி தான் இருக்கும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக பேட்டரி போடுற மாதிரியான இது இருந்தது. பட் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டோர் இல்லை. சரி, அது ரேட்டு கட்டும் 150 கிட்ட சொன்னாங்க. அந்த டோர் இல்லாமல் அது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒர்க் ஆகாது. அதனால் நம்ம அது தேவையில்லைன்னு வச்சுட்டோம். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தால் ஒரிஜினல் ஆப்பிள் மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா பேக் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா காப்பியாக இல்லை ஒரிஜினல்னு ரொம்ப நேரமாக வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். பட் வந்து இது காப்பி தான், ஒரிஜினல் கிடையாது. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையில்லை. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காப்பி ப்ராடக்ட் வாங்குறது வந்து வேஸ்ட்டு தான். பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா அது ஆல்ரெடி மழையில் நனைஞ்சிருக்கு, நம்ம எடுத்து ரீஸ்டோரும் பண்ண முடியாது. ஸோ அதனால் நமக்கு இது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வச்சுட்டோம். ஸோ இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த பிரிண்டர்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா CPU அதெல்லாம் கூட வச்சுருந்தாங்க. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்னா நம்ம எடுத்து சர்வீஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், டேரெக்டாக வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ ஒரு சில பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க நல்ல கண்டிஷனில் வச்சுருப்பாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா கடைக்காரங்களே சொல்லிவிடுவாங்க ஒர்க் ஆகுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அடுத்ததாக ஒரு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த ஜாமெண்ட்ரி பாக்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போன வாரமே வந்து பார்த்தீங்கன்னா வேறு கடையில் புது பீஸாகவே விற்றுருந்தாங்க. 3 பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபீஸ் அந்த மாதிரி. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கவர்லாம் கிடையாது. இது ஆல்ரெடி கொஞ்சம் பழசான மாதிரி தான் இருந்தது. ஸோ இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாம்சங் டேப் ஒன்று இருந்தது. நம்ம எடுத்து பார்த்தோம் நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது அப்படி சொல்லி செக் பண்ணி பார்த்தா கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சி போயிருக்குது. அந்த டிஸ்பிளேமா பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகி தான் இருக்குது. ஸோ இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த ஹார்ட் டிஸ்க்கு, அதுக்கப்புறம் அந்த VCR கேசட்டு அந்த மாதிரிலாம் நிறையா வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோனி பிராண்டோடைய ரேடியோ ஒன்று வச்சுருந்தாங்க, பெரிய ரேடியோ. அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் பேனாசோனிக் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேடியோ ஒன்று வச்சுருந்தாங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா விண்டேஜ் ரேடியோ தான். பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்க மாதிரி தான் இருந்தது. பட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பட்டன்ஸ்லாம் செக் பண்ணி பார்த்தோம், ஓரளவுக்கு வந்து ஸ்டக் ஆகிற மாதிரி தான் இருந்தது. ஒர்க் ஆகுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ நம்ம அப்படியே அடுத்த கடைக்கு வந்துட்டோம். இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ப்பு பிராண்டோடைய ஒரு வித்தியாசமான பொருள் இருந்தது. ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நண்பர்கிட்ட கேட்கும்போது தான் சொன்னார், இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் பியூரிஃபையர் இருக்குல்ல அதனுடைய இதுதான். ஏன்னா வந்து ஷார்ப்பு பிராண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேடியோ அந்த மாதிரிலாம் எதாவது பார்த்துருக்கோம், ஒருவேளை எலக்ட்ரானிக் டிவைஸ் அப்படின்னு நினச்சோம். பட் வந்து பார்த்தீங்கன்னா அது பியூரிஃபையர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூகுள்லாம் பே பண்ணால் வந்து அந்த பாக்ஸில் வந்து சவுண்ட் வரும்ல, ஸோ அந்த பாக்ஸ்லாம் கூட வச்சு சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐயோட அந்த ரவுட்ரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா
ஒரு சில அந்த எலக்ட்ரானிக் டிவைஸ் பல்ப் அதெல்லாம் கூட வச்சு சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம அப்படியே அடுத்த கடைக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பொருளுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மேபி எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா இதை உண்டிவில் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அவங்களே ரெடி பண்ணத்தான். அந்த டியூப்பை வந்து கட் பண்ணி அதை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ சின்ன வயசில் இதெல்லாம் வச்சு விளையாடி இருக்கோம். பார்க்க நல்லா இருந்தது. அதனால் வந்து சரி கவர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எடுத்தோம். ஸோ இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அந்த கட்டிங் மிஷின், அதுக்கப்புறம் ட்ரில்லிங் மிஷின் அந்த மாதிரி சொல்லிட்டு டிஃப்ரெண்டான மிஷின்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புதுசு தான். எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்டு கிடையாது. பாக்ஸ் பீஸாகவே வச்சுருந்தாங்க. ஸோ அந்த ட்ரில்லிங் மிஷின், கட்டிங் மிஷின் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பீஸாகவே வச்சுருந்தாங்க. எல்லாமே ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1500, 4000 அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக இருந்தது. எல்லாமே வந்து செக் பண்ணியும் காமிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான கன்னு மாதிரி ஒரு பொருள் ஒன்று இருந்தது. ஸோ இது என்ன அப்படி சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்லலாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு பொருள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சார்ஜிங் அடாப்டரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காரில் அட்டாச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க நல்லா டிஃப்ரெண்டாக இருந்தது. பெரும்பாலும் டஸ்ட்டெல்லாம் வந்து கார்லாம் ரொம்ப க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி பொருட்களை க்ளீன் பண்ணுறதுக்காக இந்த டிவைஸ் இது. ஸோ நம்ம அப்படியே அடுத்த கடைக்கு வந்துட்டோம். ஸோ இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த ஓலா ஸ்கூட்டியோட, எலக்ட்ரிக் ஸ்கூட்டியோட அந்த டிஸ்பிளே மட்டும் தனியாக கட்டி வச்சுருந்தாங்க. ஸோ இதை வந்து தனியாக யூஸ் பண்ண முடியுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஓலா வந்து ஃபெயிலியர் மாடல் தான் நினைக்கிறேன். ஏன்னா நிறையா வண்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓலா ஷோரூமில் நின்று பார்த்துருக்கேன். பட் இந்த டிஸ்பிளே மட்டும் எதுக்கு அப்படி சொல்லிட்டு தெரியல. இதை வச்சு தனியாக யூஸ் பண்ண முடியுமா என்ன அப்படி சொல்லிட்டு தெரியல. பக்கத்துலேயே ஒரு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் வச்சு சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம வந்து ஃபோட்டோ வந்து கொடுத்தோம்னா வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி ஃப்ரேம் வேணுமோ அந்த மாதிரி ஃப்ரேம்லாம் அந்த சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அங்கேயே வந்து பிரிண்ட் பண்ணி ஸோ ஃப்ரேம் பண்ணி கொடுத்துட்றாங்க. நிறைய டிஃப்ரெண்டான ஃப்ரேம்ஸ்லாம் வந்து உள்ளே வச்சுருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மாடலுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வச்சுருந்தாங்க. ஸோ உங்களுக்கு வேணா வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வார வீடியோ. நம்ம பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்தாச்சு. ஒரு சில பொருட்களை வாங்கியிருக்கோம். ஸோ இது ஒரு சில பொருட்கள் வந்து நம்ம வாங்கினது வந்து நம்ம இந்த வீடியோவில் காட்டலை. அது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸில் வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.